தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதிரடியாக 2 குழுவை நியமிச்சிருக்காங்க. முன்னாள் நீதிபதிகளை கொண்ட ஒரு மிக முக்கியமான குழு, இன்னொன்னு முன்னாள் துணைவேந்தர்களை கொண்ட ஒரு மிக முக்கியமான குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழுவை பார்த்த உடனே ராஜ்பவனே பரபரப்பாயிருச்சு. குறிப்பாக கவர்னர் தனிப்பட்ட முறையில செயலாளர்கள்ட்ட புலம்பி தீர்க்கிறாரு. எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் இது போன்ற குழுவை என்ன கேட்காமலேயே, என்ன கொஞ்சம் கூட மதிக்காமலேயே இப்படி உருவாக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமா இருக்கு, ரொம்ப பரபரப்பா இருக்கு. இதை எதையுமே பொருட்படுத்திக்காம தமிழ்நாடு முதலமைச்சர் அதிரடியாக இன்னைக்கு காலையில வந்து இந்த குழு உருவாக்கியிருக்காங்க. இந்த குழு இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக கவர்னருடைய எந்த இன்டர்ஃபியரன்ஸுமே இல்லாம பல்கலைக்கழகங்கள் குறித்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வேலையை துவங்கியிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் நியமித்த குழுவுல யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த குழு பல்கலைக்கழகங்களுக்கான வேலை திட்டத்தை என்ன வச்சிருக்காங்க, இதுல கவர்னர் ரவியோட இன்டர்ஃபியரன்ஸை எப்படி எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவர்னர் ரவிக்கு அடுத்த செக்கை வச்சிருக்கிறார். குறிப்பாக துணைவேந்தர்கள் நியமனத்தில் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை தேர்வு செய்யறதும் சரி, அவரை நீக்கிறதும் சரி, எல்லா அதிகாரமே மாநில அரசுக்கு தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அடிச்சு சொல்லி தீர்ப்பாகவே கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு பல நாளாக தமிழ்நாட்டிற்கு கூடிய பல பல்கலைக்கழகங்களுக்கு வந்து துணைவேந்தரே இல்லாம இருந்துச்சு. இப்ப துணைவேந்தரை வந்து நியமிக்கிறதுக்கான ஒரு தேடுதல் குழுவை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும், இந்த 2 பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தர்களை தேடுவதற்கான குழுவை நியமித்திருக்கிறார். அந்த தேடுதல் குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் துணைவேந்தருக்கான ஒரு தகுதியுள்ள நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பட்டியலை வந்து தயாரித்து கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டியலில் இருந்து ஒரு தேர்வு குழு உருவாக்கப்பட்டு துணைவேந்தர் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்படுவாங்க. ஏற்கனவே இருந்த ப்ராசஸுக்கும் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும், குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கவர்னர் உள்ள வருவார். அவர் வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த தேடுதல் குழுல அவருடைய ஆளை உள்ள உட்கார வைப்பார். அது மட்டும் இல்லாம செலக்ஷன் கமிட்டி வரும்போது செலக்ஷன் கமிட்டிக்குள்ளேயே அவருடைய ஆளை கொண்டு உட்கார வைப்பார். ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில துணைவேந்தரை நியமிக்கிறதுல கவர்னருடைய அதிகாரமும் ஆதிக்கமும் அதிகமாக கொடிகட்டி பறந்தது. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அவர் ஒரு நாமினல் பவர் தான். பட் இருந்தாலும் துணைவேந்தர் விஷயத்துல, பல்கலைக்கழகங்கள் விஷயத்துல வந்து தலையிட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ உச்சநீதிமன்றம் நீங்க இந்த வேலைலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கவர்னர் மாளிகையில் அமைதியாக உட்காந்துருங்க, துணைவேந்தரை தேடுவது, தேர்வு செய்வது, நியமிப்பது, நீக்குவது எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்துக்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய அடுத்த துணைவேந்தரை வந்து தேர்வு செய்யறதுக்காகவே வந்து ஒரு புது குழு போட்டிருக்காங்க. ஏற்கனவே இருந்த துணைவேந்தர் வந்து சந்தோஷ்குமார் வந்து கடந்த மாதமே வந்து அவர் வந்து அவருடைய பதவிக்காலம் முடிந்து அவர் ரிலீவ் ஆயிட்டாரு. இப்போ போட்டிருக்க குழுவில், குறிப்பாக இந்த தேடுதல் குழுவில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் இருக்காங்க. முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சச்சிதானந்தம் இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து பட்டியலை தயாரிப்பாங்க சட்ட பல்கலைக்கழகத்துக்கு. அதாவது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகங்களா, அதனுடைய துணைவேந்தர் யார் அப்படிங்கிறதுக்கான தேர்வு குழுவை வந்து இவங்க தான் முடிவு பண்றாங்க. குறிப்பாக இந்த தேடுதல் குழுகிட்ட வந்து என்ன நடக்கும் அப்படின்னம்னா, 6 வாரத்துக்குள்ள யாரெல்லாம் தாங்கள் வந்து துணைவேந்தராகிறதுக்கான தகுதி இருக்கோ அதை விண்ணப்பிக்கலாம். அவங்களா வாலண்டியரா விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு செய்யக்கூடிய குழு இருக்கு இல்லையா, இந்த தேர்வு செய்யக்கூடிய குழுவே பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு குவாலிஃபைடா இருக்கு, அவங்களோட மெரிட்ஸ் என்ன, அகாடமிக்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அரசுக்கு விரோதமாக, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப தடையா இருக்கும். இப்போ ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ சென்னையில் ஐஐடி இருக்கு. இந்த ஐஐடியினுடைய டைரக்டர் வந்து ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, நான்லாம் சின்ன வயசில் காய்ச்சல் வந்தால் கோமியம் குடித்தாலே சரியாயிடும் அப்படிம்பாரு. இப்போ நமக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா ஒரு ஐஐடியினுடைய டைரக்டர் காய்ச்சல் வந்தால் கோமியம் குடிப்புன்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் ஒரு ஐஐடி இருக்குது. அந்த ஐஐடியினுடைய தலைவர் என்ன பேசினார் அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து அடிக்கடி நிலநடுக்க வருது, அது காரணமே என்னன்னா அந்த மக்கள் வந்து கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு புது அறிவியல் கண்டுபிடிப்பை வந்து அவர் கண்டுபிடிச்சார். இவர் எப்படி ஒரு கோமியத்தை கண்டுபிடிக்கிறாரோ அதே மாதிரி வந்து ஒரு கறி கான்செப்டை கண்டுபிடிக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய வைஸ் சான்சலராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பசுமாட்டை மையமாக வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஐடி ஐஐஎம்ல போய் பேராசிரியர்கள்லாம் யாராரா இருக்காங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் டைரக்டராக வரக்கூடியவங்க, விசியாக வரக்கூடியவங்க, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய
பேராசிரியர்கள் நியமனமாக இருக்கட்டும், ஆய்வு மாணவர்கள் நியமனமாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் உள்ள பூந்து ஏதோ ஒரு வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகத்தை வந்து பழி வாங்குற மாதிரி பல வேலைகளை பண்ணுறாங்க. ஐஐடி ஐஐஎம்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான பேராசிரியர்கள் வந்து முழுக்க முழுக்க உயர்ஜாதி பிரிவை சார்ந்தவங்களாகவே இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ ஒரு கல்வி நிறுவனத்துக்கோ தலைவராக வரக்கூடியவங்க எவ்வளவு முக்கியமானவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதனூடாக நமக்கு தெரியுது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியாக RN ரவி மாதிரியான ஆட்கள் வந்து இந்துத்துவ சித்தாந்தத்தோடு இருக்காரு. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் ஜெய் ஸ்ரீராமெல்லாம் சொல்றாரு. ஸோ ஒரு பெரிய தேசபக்தர். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர்களோ குடியரசுத் தலைவர்களோ ஒரு கல்லூரியில் போய் மாணவர்களை பார்க்கும்போது ஜெய்ஹிந்த் சொல்ல வைப்பாங்க. இவர் ஜெய்ஹிந்தெல்லாம் தாண்டி இவர் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அகாடமிக்ஸாக பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் எதுக்கு தேவையில்லை, நேரு தப்பு பண்ணிட்டாரு, அதுவும் இல்லாமல் காந்தி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு போராட்டத்தெல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது இப்போ வீட்டில் தண்ணி வரலாம் கூட அதுக்கு காரணம் நேரு தான், இப்போ வந்து நம்ம ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது காரணம் காந்தி தான், இப்படிலாம் அவர் வந்து போராட்டத்தெல்லாம் பேசிட்டு தர்றாரு. அதனால் இவருக்கும் அகாடமிக்ஸுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தார், நார்த் ஈஸ்ட்டில் வேலை பார்த்தாரு, அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வேலை பார்த்தாரு, ஐபி டைரக்டராக இருந்தார். இவர் போய் ஒருத்தரை தேர்வு செஞ்சால் அவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப வருத்தப்பட்டு தான் கோர்ட்டுக்கு போச்சு. அதனுடைய வெற்றி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அமைச்சிருக்கக்கூடிய இந்த 3 பேர் கொண்ட குழு, குறிப்பாக இந்த நீதிபதிகள் முன்னாள் துணைவேந்தர்கள் வந்து கண்டிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு சிறப்பான தேர்வு பட்டியலை உருவாக்குவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கான அடுத்த துணைவேந்தரை தேர்வு செய்யறதுக்காக ஒரு குழுவை நியமிச்சிருக்காங்க. அந்த குழுவில் சிறப்பாக யார் இருக்காங்க அப்படின்னா முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி வாசுகி அவர்கள் இருக்காங்க. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தீனபந்து இருக்காரு. இது மட்டும் இல்லாம 5 பேர் கொண்ட குழு வந்து முழுசா அமைக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்பிலிருந்து ஒரு குழு தலைவர், உறுப்பினர்கள், சிண்டிகேட், இது எல்லாமே போடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம செனட் சார்பில் ஒரு 3 பேர்த்த போட்டிருக்காங்க. அப்போ இது மாதிரியான ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து துணைவேந்தர்கள் தேர்வு செய்வாங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு கவர்னர் போய் ஒரு துணைவேந்தரை தேர்வு செஞ்சார் அப்படின்னா அவருக்கு தமிழே தெரியாதவராக இருப்பார். அவர் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதவராக இருப்பார். சமஸ்கிருத மந்திரத்துக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ தமிழ் பாட்டில் இருக்கக்கூடிய தமிழை நன்றாக படித்த தமிழ் உணர்வு உள்ள ஆட்கள் தான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வைஸ் சான்சலராக வந்தால் தான் தமிழ் வளர்ச்சி இருக்கும். ஸோ அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க நிதியே ஒதுக்குறது கிடையாது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு பெரிய அறிக்கையை விட்டார். அந்த அறிக்கையில் என்ன சொன்னார் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2345 கோடி சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 பல்கலைக்கழகங்கள் வந்து சமஸ்கிருதத்துக்காகவே வந்து இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு. மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சமஸ்கிருதத்துக்கான தனி சட்டங்கள்லாம் கொண்டு வந்து 3 பல்கலைக்கழகம் வந்து சமஸ்கிருதத்துக்கு உருவாக்குனாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பல்லாயிரம் கோடி பேர் சமஸ்கிருதம் தெரிகிற மாதிரி மோடி நினச்சிக்கிறாரு. ஊருக்குள்ளே எவனுக்குமே சமஸ்கிருதம் தெரியாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7-8 கோடி பேர் தமிழ் பேசுகிறாங்க. உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் கோடிகளை வரியாக ஜிஎஸ்டியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடந்த 2018 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி வந்து 8 லட்சம் கோடி வரியாக தமிழ்நாடு கொடுத்துருக்கு. ஆனால் திருப்பி வந்து நீங்கள் எவ்வளோ பணம் தமிழ் வளர்ச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா வெறும் 100 கோடி 150 கோடி இவ்வளோ தான். ஆனால் சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு 2500 கோடி 3000 கோடியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அரசு தரப்பு டேட்டாவாக இருக்குது. முதலமைச்சர் பல கேள்விகளை அதை மையமாக வச்சு கேட்டார். ஸோ இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக அரசு, அது நியமிச்சிருக்கக்கூடிய RN ரவி, இவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை போட்டால் என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது. அதனால் இந்த தரவு போட்ட குழுவில் கவர்னருடைய எந்த விதமான தலையீடுமே இருக்கக்கூடாது. கவர்னர்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள தூக்கி வெளியே போடுங்க, யாருமே கிடையாது. இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கும் கவர்னருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி முழுக்க அவருக்கு வந்து ராஜ்பவன் கேட்ட பூட்டி நீ உள்ளே இருங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பல்கலைக்கழகத்தை எல்லாத்தையும் உருவாக்குனது தமிழ்நாடு அரசு தான். நம்ம தான் ஃபண்டு பண்ணுறோம், நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், நம்ம தான் உருவாக்குறோம், நம்ம தான் லேண்ட் அக்வயர் பண்ணுறோம், எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணுறோம், நம்ம தான் வந்து உள்ள இருக்கக்கூடிய துணைவேந்தர் நியமனம் பண்ணுறோம், நம்ம தான் பேராசிரியர் நியமனம் பண்ணுறோம், மாணவர்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஆனால் இவர் எங்கேயோ இருந்து வருவாராம், வந்துட்டு இங்கே என்ன பாடம் படிக்கணும், யார் வாத்தியாராக இருக்கணும், யார் துணைவேந்தராக இருக்கணும், எல்லாத்தையும் இவர் நியமனம் பண்ணுவாராம். எதுக்கு இது தேவையில்லாத வேலை? கோர்ட் நீ கம்மன் இருப்பா அப்படின்னுச்சு. அதன் அடிப்படையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நடவடிக்கை இந்திய வரலாறில் முதல் முறையாக நடக்குது. காலங்காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான துணைவேந்தர்களை வந்து தேடுதல் குழு வந்து யார் கவர்னர் வந்து உட்கார்ந்துருப்பார். இப்போ கவர்னருக்கு வேலையே இல்லை. இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதில் கவர்னர் இல்லாத ஒரு குழு. மேலும் RN ரவியை தமிழ்நாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கோம். இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டுடைய கல்வி புலத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு. இனிமேல் வந்தால் வேணால் கான்வெகேஷன் வந்து ஏதாவது பேசிட்டு போயிருங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் கவர்னர் ரவி இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஊரே தன்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பார். என்ன எல்லாரும் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான்,
நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறானே, நாம் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்மளை கண்டுக்குவாங்க, ஊர் எப்படியாவது நம்மளை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பல்ட்டி அடிப்பார். இன்னும் 2 நாட்களுக்குள்ளே இந்த துணைவேந்தர் நியமனத்துக்குள்ளே பூந்து ஏதாவது ஒரு உழப்பல் வேலை பார்த்து திரும்பவும் அவர் மொக்க வாங்கிக்குவார் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.